நம்ம வள்ளியூரில் இருக்கிற சுபி மொபைல்ஸுக்கு ஒரு ஃபோன் வாங்கன்னு சொல்லி நேராக வள்ளியூருக்கு போயாச்சு. கடைக்குள்ளே போகும்போதே சரி நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற இந்த ஃபோனுங்க இருக்குமான்னு சொல்லி போக்கோ, ஐக்யூ, ரியல்மி நிறையா ஃபோனுங்க இருக்குது. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற ஃபோனுங்க இருக்குமான்னு சொல்லி எனக்கும் 1008 யோசனை இருந்துச்சுங்க. எடுக்கலாமா வேண்டாமான்னு. அங்கே போனவர் தான் தெரிஞ்சு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ஃபோன் இருக்குது. ஐக்யூ எடுக்கலாமா ரியல்மி எடுக்கலாமான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே ஐக்யூ நல்லாயிருக்கும், கடைக்காரங்க சொல்லுவாங்க. ரியல்மி நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம மனசு சொன்னது சரி யூஸ் பண்ணுறது நம்ம தானே இருப்போம் அப்படின்னு சொல்லி ரியல்மி P3X நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோன் நம்ம தான் யூஸ் பண்ணோம். அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம தான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற ஃபோன், இந்த ஃபோன் செட் ஆகுமா நமக்கு மனசுக்கு தோணுதா அதான் சொல்லி நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற ஃபோனே வாங்கியாச்சு. ரியல்மி P3X பாக்ஸே அப்படி நைஸ் போல ஓப்பன் பண்ணதாக இருந்தாலும் ஒரு சின்ன பயம் கீழே கொண்டுருக்கூடாதுன்னு சொல்லி பாக்ஸே ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படி ஃபோனில் கவரையும் தூக்கி ஃபோனு பின்னாடி கலரையும் பார்த்த கலர் அப்படி சூப்பராக இருக்குது. என்ன இருந்தாலும் காசுக்கு தானே மதிப்பு. ஃபோனே அப்படி சைடில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சரி ஆனகமாக சொல்லி ரியல்மி P3X அப்படின்னு சொல்லி ஃபோனு ஆன் ஆகிட்டு சரி டெம்பர் கிளாஸும் பேக்கேஜ்னு சொல்லி ஃப்ரீயாக போட்டாங்க. சரி பில்லை போட்டுறான்னு சொல்லி ஃபோன் நமக்கு முடிச்சிட்டா பில்லையும் போட்டாச்சு, கேஷையும் கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஃபோனையும் வாங்கிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி கடவுடன் கொடுத்துட்டாங்க. நன்றி வணக்கம்.